தமிழகத்தில் இதுவரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் முக்கிய கட்சிகள் எவ்வளவு இடங்களை வென்றுள்ளன, எவ்வளவு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளன என்பதை பார்க்கலாம். 1962 நடந்த தேர்தலில்தான் முதன்முதலாக அங்கீகாரத்துடன் உதயசூரியன் சின்னத்தில் திமுக போட்டியிட்டது. அத்தேர்தலில் திமுக 27.1% வாக்குகளை பெற்று 50 இடங்களில் வென்றது. 1967 40.69% வாக்குகளை பெற்று 137 இடங்களில் வென்றதுடன் ஆட்சியையும் முதன்முதலாக பிடித்தது. 1971 48.58% வாக்குகள் பெற்ற நிலையில் 184 இடங்களில் வெற்றி கிடைத்தது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக வென்ற அதிக தொகுதிகள், அதிக வாக்கு சதவீதம் இந்த தேர்தலில்தான். 1977 24.89% வாக்குகளும் 48 இடங்களும் கிடைத்தன. இம்முறை திமுக ஆட்சியை அதிமுகவிடம் இழந்தது. 1980 22.1% வாக்குகளோடு 37 இடங்களில் திமுக வென்றது. 1984 29.34% வாக்குகள் பெற்ற திமுக 24 இடங்களை மட்டுமே வெல்ல முடிந்தது. அதிமுக இரண்டாக பிளந்திருந்த நிலையில் 1989 தேர்தல் நடைபெற்றது. அதில் திமுக 33.18% வாக்குகளுடன் 150 இடங்களில் வென்றது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அரியணையும் ஏறியது. 1991 ராஜீவ் படுகொலைக்கு பின் நடந்த தேர்தலில் திமுக 22.46% வாக்குகளை பெற்று 2 இடங்களில் மட்டுமே வென்றது. சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் மோசமான செயல்பாடு இதுவே. 1996 173 இடங்களில் அமோக வெற்றி பெற்ற திமுக 42.07% வாக்குகளை கைப்பற்றி ஆட்சி அமைத்தது. 2001 ஆண்டில் 31 இடங்களில் மட்டுமே வென்று ஆட்சியை இழந்த திமுக 30.92% வாக்குகளை ஈட்டியிருந்தது. 2006 26.46% வாக்குகளுடன் திமுக 96 இடங்களில் மட்டுமே வென்றிருந்தாலும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. 2011 23 இடங்களில் வென்ற திமுக ஆட்சியை பறிகொடுத்தது. இம்முறை அதற்கு 22.39% வாக்குகள் கிடைத்தன. 2016 31.64% வாக்குகளுடன் 89 இடங்களில் வென்ற திமுக தொடர்ந்து எதிர்க்கட்சியாகவே நீடித்தது. மு. கருணாநிதி, ஜெயலலிதா ஆகிய ஆளுமைகள் மறைவுக்கு பின் 2021 தேர்தல் நடைபெற்றது. இம்முறை 133 இடங்களில் வென்று 37.7% வாக்குகளுடன் திமுக 10 ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் ஆட்சி அமைத்தது.